உன் பேர் என்ன? தெரியாதா? பேரே இல்லையா உனக்கு? சரி பரவாயில்ல. அட நீ சொல்லு. கத்தருக்கு பயப்படுது ஞான ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7. எல்லாம் சேர்த்து அவங்கள ஒருத்தர் சொல்லிடுறேன். கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை ஆரங்கம். நீதிமொழிகள் 1:7. அக்கா நீ அக்கா நீதான் அழகா ப்ளூ கலர் ஷால் கட்டிருக்கீல்ல நீதான். ப்ளூ கலர் ஷால் நீங்க அக்கா ஒண்ணே அக்கா இது வாங்க. பேர் என்ன? எப்சிகா. எப்சிகா. ஓகே பெப்சிகா நினைச்சேன். சரி என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறேன்னு கேட்டான். உங்களுக்கு என்ன? இல்ல நான் உனக்கு புரியல அதனால சொன்னேன். என்ன படிக்கிறீங்க? செவன்த். ஓகே நான் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். குட். கைதட்டுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? கத்தருக்கு பயப்படுறது எப்படி வரணும்? கவனிங்க, படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து கேட்கிறான். படிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு படிக்கிறீங்க. எல்லாம் செய்யுங்களா? செய்யுங்களா? ஓகே எல்லாம் குட். அதான் கத்தருக்கு பயப்படுறது சரியா? படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஓகே ஓகே கை வாங்க. Thank you. ஓகே. சரி வசனம் சொல்லி கொடுத்துட்டேன். இவங்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? இவங்கள்ட்டயா? ஆமா அவங்கள்ட்ட தான் என்ன சொல்ல விரும்புற? பெரியவங்களும் இருக்காங்க bro. அவங்களுக்கு என்ன சொல்ல போற? பெரியவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, தயவு செய்து சர்ச்சுக்கு வராம இருந்துடாதீங்க. சர்ச்சுக்கு வராம இருந்தீங்க, உங்க கண்ணு கெட்டுடும். ஏய் என்னடா சொல்ற? ஆமா, நீ சர்ச்சுக்கு வராம இருந்தா கண்ணு கெட்டும்ல? சர்ச்சுக்கு வராம இருந்தா கண்ணெல்லாம் கெட்டு போவாது. இல்ல, எனக்கு கண்ணு வந்துருக்கா? எப்படி? இங்க சர்ச்சுக்கு வரா டீ ஆஃப்ரா. ஆமா சர்ச்சுக்கு வரா ஏதாவது வந்து தேவலாம் ஆகாங்களா? ஆமா. அதனால வாழ்க்கையில வாழ்க்கையில கெட்டு போயிரும்ல? ஓ சர்ச்சுக்கு வராம ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகும்ல அதை சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஓ சர்ச்சுக்கு வரா என்ன ஆகும்? கண்ணு தெரியாம போயிடும். புரியுதா? ஆவிக்குரிய கண்ணு தெரியாம போயிடும். ஓகே சொல்லிட்டேன். சொல்றான். எல்லாருக்கும் ஒரு டாட்டா சொல்லிடு. நமக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. அதனால இன்னும் ஒரு நாள் நிறைய டைம் இருக்கும்போது பேசலாம். ஓகே